அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியாரின் அன்பான வணக்கம். கன்னி ராசிக்கு இப்போது வரக்கூடிய ஒரு நல்ல பெயர்ச்சி பலன்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவானினுடைய வக்கர காலம். உங்களுடைய 7ஆம் அதிபதி வக்கரம் அடைகிறார். 7ஆம் இடத்திலே 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறார். இதனாலே உங்களுக்கு என்ன பலன்கிறத பார்ப்போம். இது எப்போ அடைகிறார்னு கேட்டிங்க அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 தமிழ் தேதி ஆனி மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் அவர் வக்கரத்தை ஆரம்பித்து கொண்டு கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அது வரையிலே இந்த சனி பகவானினுடைய வக்கர காலம் உள்ளது. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த சமயத்திலே நீங்கள் எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் நன்மைகள் கிடக்கும், எந்த விஷயத்திலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக கேட்டுங்க. ஏன்னா இப்போ உள்ள காலம் கண்டக சனி காலம். கன்னிராசி கண்டக சனி நடக்குதுங்க. அதனால் இப்போ உள்ள காலம் கொஞ்சம் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சிலருக்கு திருமணம் நடக்கிறதுலே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது வாழ்க்கை துணையரை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடுகள் சென்று வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அல்லது வாழ்க்கை துணைவருக்கு சுகவீனத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்திலே பிரச்சனையை கொடுக்கும், தேவையற்ற செலவுகள் அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க வேறு ஏதாவது சொத்து இருக்குன்னா அதில் அடிக்கடி செலவுகள், பராமரிப்பு செலவுகளை அதிகரிக்க பண்ணும். இதுமாரி பல விஷயங்களிலே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் கண்டக சனி, சனி பகவான். இப்போது அதே சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைகிறார். இந்த வக்ர காலத்தில் அந்த கிரகங்களினுடைய தன்மைகள் மாறும். சிலருக்கு கெடுபலன் தரக்கூடியது நல்ல பலன்களை கொடுப்பார். சிலருக்கு கெடுபலன் அதிகமாக கெடுபலனை கொடுப்பார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தந்து கொண்டிருப்பவர் நன்மைகளை அதிகமாக தருவார். சிலருக்கு நன்மை தந்து கொண்டிருப்பவர் கெடுபலனாக மாறுவார். அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, கன்னி ராசியாகி எங்களுக்கு என்னத்தை செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா கன்னி ராசிக்கு இப்போது கெடுபலனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல பலனுக்கு மாறுவார். அதனால் நன்மைகள் அதிகமாக கிடைக்க போகிறது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு மாறும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். ஒன்று. அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அடிக்கடி சுகவீனம் ஏற்பட்டு கொண்டிருக்கு, ஏதாவது உடலிலே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கு, அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா அது எல்லாமே மாறி உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அடுத்ததாக முக்கியமாக கூட்டு தொழில் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்திலே நல்ல சுபமான செலவுகள் ஏற்படும். நல்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய வீடு, புதிய மனை, புதிய வாகனம், புதிய வகையான வீட்டு உபகரண பொருட்கள், புதிய செல்போன் போன்ற எண்ணற்ற சாதனங்கள், வஸ்துக்களை வாங்குவதற்கு ஒரு நல்ல பாக்கியம் ஏற்படுகின்றது. இதில் முக்கியமாக கன்னி ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு புதன்கிழமையிலே அரளி புஷ்பம் அதை கொண்டு மாலை தொடுத்து புதன்கிழமையிலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த அரளி புஷ்பத்தினாலே புதன்கிழமையில் பெருமாளுக்கு, அது எந்த கோயிலுங்க போகணும், திவ்ய தேசம் போகணுமா, எங்கே போகணுன்னா கவலையே படாதீங்க. உங்கள் வீட்டிற்கு அருகாமையிலே இருக்கக்கூடியதான பெருமாள் கோவிலுக்கு சென்று, சாமி எங்கள் கோவில் பக்கத்தில் எப்போ திறப்பாங்க, எப்போ மூடுவாங்கன்னு தெரியலையா அப்படிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அங்கே கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகருடைய நம்பரை வாங்கி அர்ச்சகர்கிட்ட ஃபோன் பேசி அவர் எப்போ வருவாருங்கிறத அனுசரித்து அந்த பெருமாளுக்கு அரளி புஷ்பத்தை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமையில் பெரிய நன்மைகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். சிவாய நமக.